அது பௌத்த குருவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும். நீங்கள் திருப்பி அடிக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். பிறகு என்ன ஜனநாயகம், என்ன அடிப்படை மனித உரிமை? அப்ப பௌத்தர்கள் இல்லாத இடத்துல எதுக்கு பௌத்த விகாரை? அந்த இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்கும் இராணுவ ஆதிக்கத்துக்கும் இந்த பௌத்த துறவி என்று அழைக்கப்படுபவர், அங்கு இருக்கின்ற பௌத்த துறவி என்று அழைக்கப்படுபவரும் அதற்கு தொடர்பட்டவராகத்தான் இருக்கிறார். எனக்கு நேற்று போராட்டத்திலே வந்து பங்கெடுக்கிறார்கள் என்றால் இந்த ஞானம் முன்னரே அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். அமைச்சு பதவியை துறக்கிறேன், எம்பி பதவியை துறக்கிறேன் என்று துறந்திருக்க வேண்டும். அதுதான் தமிழனுக்குரிய பெருமை, தமிழனுக்குரிய அழகு. ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்த விடயங்களை சிலது கண்டும் காணாமல் இருந்தார்கள், சில விடயங்களுக்கு ஆதரவே தெரிவித்திருந்தார்கள். அது மிகவும் பிழையான விஷயம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்புல சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக ஆராய இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாட்டிலே பல விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருந்தாலும் வடக்கிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பான விவகாரம் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதேத்திலே விகாரையை அகற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் விகாரை அகற்றப்படக்கூடாது என்று ஒரு தரப்பினரும் கூறி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த விகாரை அகற்றப்பட மாட்டாது என்கின்ற கோரிக்கையை அல்லது அந்த அறிக்கையை புத்த சாசன அமைச்சர் வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்திலே வடக்கிலே குறிப்பாக தையிட்டியிலே நேற்றைய தினம் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை தமிழ் கட்சிகள் முன்னெடுத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிகழ்விலே பங்கு பற்றியிருந்த P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சுவாமி. வணக்கம் என்றா. வணக்கம் நேயர்களே. பொதுவாக உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த காணி உரிமையாளர்களுடைய கோட்பாடும் நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ் கட்சிகள் எல்லோரும் இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை அந்த இடத்திலே எடுத்திருந்தீர்கள். ஆனால் அந்த விகாரையினுடைய விகாராதிபதி அவர்கள் இது தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் வெளியிடாத ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த வகையிலே நேற்றைய போராட்டத்தினுடைய சாராம்சம் எப்படி இருக்கிறது? ஆமாம், அந்த வகையிலே தையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த காணிகள் உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் கூட காணி உரிமையாளர்கள் தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருந்தார்கள். விடுத்திருந்த பொழுதும் அது ஒரு கட்சி அடிப்படையிலே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த அந்த போராட்டம் நேற்றைய தினம் மீண்டும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் விட்ட அழைப்பின் பிரகாரம் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து, சிவில் தரப்புகளும் ஒன்றிணைந்து, பாதிக்கப்பட்ட தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து அந்த நேற்று மாபெரும் ஒரு எழுச்சி போராட்டத்தை தையிட்டியிலே நடாத்தி இருக்கிறார்கள். இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், மக்களுக்குரிய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும், வடகிழக்கில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இராணுவம் தான் இந்த விகாரை கட்டுமானங்களுக்கு பின்னாலே இருக்கிறது என்பதற்கு மிகவும் ஒரு நல்ல உதாரணம் தான் தையிட்டி விகாரை. என்றால் இராணுவத்தினுடைய அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திலே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் பொழுது, அந்த விகாரைக்கென்று ஏற்கனவே ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியை விடுத்து பொதுமக்களுடைய தனியார் காணிகளை கையகப்படுத்தி கொரோனா தொற்று காலத்திலே யாரும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே இராணுவத்தினுடைய அந்த நேரம் இருந்த முப்படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட அந்த விகாரை இன்றும் கூட இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிலே தான் அந்த விகாரை அமைந்திருக்கிறது. ஆகவே அது ஒரு மத வழிபாட்டு தலம் என்று பார்க்க முடியாது, இராணுவ முகாம் என்றுதான் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அது விகாரை என்று சொல்வதை விட இராணுவ முகாம் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். அந்த இராணுவ முகாம் தையிட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக. அதே நேரத்திலே பௌத்த சாசன அமைச்சர் அவர்கள் இந்த விகாரை அகற்றப்பட மாட்டாது என்கின்ற கோரிக்கையை ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னர் விடுத்திருந்தார். அதே நேரம் நேற்றைய போராட்டத்தின் பின்னரான கால பகுதியிலே பௌத்த சாசன அமைச்சருடைய செயலாளர் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். அந்த விகாரை தொடர்பாக உரிய திணைக்களங்களுடனும் அரசு, அதாவது இராணுவ தரப்பினருடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும், இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தவிர ஆனால் இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படும் என்கின்ற பாணியிலே அவர் இந்த கருத்தை வெளியிடவில்லை. அதே நேரம்
அவருடைய இந்த அறிவிப்பு எதனை உணர்த்துகிறது சுவாமி? ஆமாம், நீங்கள் முதலிலே குறிப்பிட்ட அந்த ஏற்கனவே புத்த சாசன அமைச்சர் அவர்கள் இந்த விகாரை அகற்றப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருந்தார் என்ற செய்தியை நான் உத்தியோகபூர்வமாக நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த செய்தி வந்திருந்தது முதலிலே. அதை தொடர்ந்து ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த புத்த சாசன அமைச்சர் அவர்களே சொல்லி இருந்ததாக ஊடகங்கள் வாயிலாக வந்திருந்தது. ஸ்ரீலங்கா அரசு இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக எந்த நிலைப்பாட்டையும் இதுவரை எடுக்கவில்லை என்று அவரே ஒரு மறுப்பு செய்தியாக சொல்லி இருந்ததாக செய்திகள் வந்திருந்தன. அதனை நான் விளம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக பார்த்திருந்தேன். ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது உண்மையிலேயே உத்தியோகபூர்வமாக இந்த நிமிடம் வரை தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாவதாக குறிப்பிட்ட அந்த புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் உடைய விடயம் கூட ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிகின்றோம். நான் இன்னும் நேரடியாக அவர் கூறிய அந்த விடயத்தை நான் நேரடியாக இன்னும் கேட்கவில்லை. அவர் எழுத்து மூலமாக அதை வெளியிட்டிருந்தாரா அல்லது ஊடகங்கள் வாயிலாக ஒரு காணொலி ஊடாக வெளியிட்டிருந்தாரா, என்ன மொழியில் வெளியிட்டிருந்தார் என்பது பற்றி எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. எழுத்து ஊடகங்களில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு உத்தியோகபூர்வ ஒரு கடித தலைப்பின் ஊடாகவோ ஒரு உத்தியோகபூர்வ அறிவித்தலாக அது இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நேற்றைய மக்கள் எழுச்சி போராட்டம் ஸ்ரீலங்கா அரசை புத்த சாசன அமைச்சை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பது உண்மை. அது வெறுமனே அரசியல் அமைச்சை மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களையும் இது நிச்சயமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சர்வதேசத்தையுமே இது திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட அந்த போராட்டத்திலே வெளிநாட்டை சேர்ந்த சுவீடன் நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் வந்து நேரடியாகவே எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் கூட அவருக்கு சில கருத்துக்களை சொல்லி இருந்தேன். அது மட்டுமல்ல, ஜப்பானிய நாட்டினுடைய தூதுவர் கூட அவ்விடத்துக்கு வருகை தந்து பின்னர் சென்றிருந்ததாக நான் அறிந்தேன். ஆகவே சர்வதேசம், உலக நாடுகள் எல்லாம் இந்த விடயத்தை மிகவும் அவதானமாக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே நேற்றைய போராட்டமானது குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு எழுச்சியாக செயற்பட்டதும், இதுவரை காலமும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே இல்லாத தமிழ் கட்சிகள் அல்லது ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செயற்பட்ட கட்சிகள் கூட நேற்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருந்தமை இதனுடைய உண்மைத்தன்மையையும் இதனுடைய யதார்த்தத்தையும் மக்களுடைய உணர்வுகளையும் இன்று அனைத்து தரப்பினருக்கும் புரிய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகளுடைய அல்லது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை நேற்றைய தினம் தையிட்டி விகாரையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். அதே நேரத்திலே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தையிட்டி விகாரை வைத்து தங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பிரச்சார மேடை என்றும் சிலர் சொல்லி வருகிறார்கள். இது அப்படி இருக்கிற சுவாமி? ஆமாம், இதில் உண்மையிலேயே இந்த போராட்டம், இந்த பிரச்சனை என்பது மக்களுடைய பிரச்சனை. இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், மக்களுடைய காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையிலே உண்மையான ஒரு விடயம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த விடயத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவைகளுக்காக, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் விரும்பியோ விரும்பாமலோ தங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை எல்லாவற்றையும் விட்டு பதவி ஆசைக்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து முகத்தை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நேற்றைய போராட்டத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சிகள் மட்டும்தான் வளமையாக இப்படியான போராட்டங்களை இவ்வளவு காலமாக முன்னெடுத்து வந்திருந்தன. நேற்றைய போராட்டத்திலே பார்த்திருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ் கட்சிகளும், அது மட்டுமல்ல சிங்கள கட்சிகள் அல்லது ஸ்ரீலங்கா சிங்கள தேசிய கட்சிகளுடைய இம்மாவட்ட இணைப்பாளர்கள், அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்களும் கூட அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தமிழ் கட்சிகளாக இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து செயற்படக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல, தேசிய கட்சிகள், தென்னிலங்கை சிங்கள தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் கூட இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசை தவிர, அந்த கட்சியை தவிர மிச்ச அனைத்து கட்சிகளும்
இதிலே வந்து பங்கு பெற்றி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த விடயத்திலே எங்களுடைய இஸ்லாமிய மதகுரு, இஸ்லாமிய எங்களுடைய சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டதும் தமிழ் முஸ்லிம் உறவுக்கு அது பலம் சேர்த்திருக்கிறது. தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒருமைப்பட்டு பயணிக்க வேண்டும், எங்களுடைய ஒற்றுமை மிகவும் அவசியமானது என்பதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நேற்றைய தினம் அந்த போராட்டத்திலே அந்த முஸ்லிம் மதகுரு பங்கு பெற்றியதும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது சுவாமி. அதாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள், சில கட்சிகளும் அல்லது இந்த தமிழ் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கை கட்சிகளை சேர்ந்த தமிழர்களாக அல்லது அந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிலருடைய கருத்து வந்து இப்படி இருக்கிறது. அதாவது இந்த பௌத்த விகாரை சட்டவிரோதமாக தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரையை அகற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அதே நேரத்தில் இந்த விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இனக்கலவரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்கின்ற விடயமும் பேசப்பட்டு வருகிறது சுவாமி. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ராணுவத்தை வைத்து அதிக பாதுகாப்பு வலயத்திலே இந்த விகாரையை கட்டும் பொழுது வராத இனக்கலவரம் இப்பொழுது மட்டும் எப்படி வரப்போகிறது என்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறது. அடுத்தது, இந்த இனக்கலவரம் வரப்போகிறது, இனவாதத்தை இது தூண்டுகிறது, மதவாதத்தை இது தூண்டுகிறது என்பது அடிப்படையிலே ஒரு பிழையான தர்க்கம். ஏனென்றால் ஒரு அத்துமீறி தனியாருடைய காணியை பிடித்து அதுல விகார கட்டும் பொழுதுதான் இனக்கலவரம் வந்திருக்க வேண்டும். ஆனா தமிழர்களாகிய நாங்கள் எவ்வளவு பொறுமை காத்திருக்கிறோம். நீங்கள் ஆயுத முனையை கொண்டு ராணுவ வெற்றிகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ள நீங்கள் அத்துமீறி எங்களை கழுத்து பிடியாக நெருக்கி பிடித்திருக்கிறீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட மட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட மட்டத்திலும் இந்த விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். வடக்கு பிரதேச சபை இதற்கான தீர்மானத்தையே நிறைவேற்றி இருந்தது. அப்படி இருந்தும், அதாவது ஜனநாயக ரீதியிலே அரச கட்டமைப்புக்கு உட்பட்ட ரீதியிலே இதற்கான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் கூட எடுத்து பார்த்தால் இந்த கட்டுமானம் இது செய்யும் பொழுது சிங்கள மக்கள் வந்து இதை தடுத்திருக்க வேண்டும், அல்லது பௌத்த மக்கள் வந்து இதை தடுத்திருக்க வேண்டும். நீ இப்படி செய்வது பிழை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது கூட இவ்வளவு விஷயம் நடந்ததன் பிற்பாடு, இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியதன் பிற்பாடு கூட ஒரு சிங்கள பௌத்த தேரர் முன் வந்து சொல்லவில்லையே, இந்த விகாரை கட்டுமானம் தவறு, இது சட்டத்துக்கு முரணானது, இது அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு சிங்கள பௌத்த தேரரோ அல்லது ஒரு சிங்கள சாதாரண ஒரு குடிமகனோ அல்லது சிங்கள ஒரு அரசியல் பிரதிநிதியோ ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? நைனாதீவு நாக விகாரையினுடைய விகாராதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார் தானே சுவாமி, இந்த சட்ட விரோத விகாரை அகற்றப்பட வேண்டும், அது இந்த இடத்திலே அமைக்கக்கூடிய விகாரை அல்ல என்கின்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக நன்றி, உண்மையை நீங்கள் ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றி. நாங்கள் அதனை மிகவும் வரவேற்கிறோம். அதுதான் உண்மையான நிலப்பாடு. முதலிலே எங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாகதீப விகாரை, நைனாதீபில் இருக்கிற விகாராதிபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம், இது அகற்றப்பட வேண்டும் என்று. ஆகவே அப்படி சொல்லும் பொழுது இது எப்படி இனக்கலவரமா மாற முடியும்? ஒரு பௌத்த துறவியே சொல்கிறார் இது சட்டவிரோதமான கட்டுமானம், இது அகற்றப்பட வேண்டும் என்று. ஆகவே இது அகற்றப்படாவிட்டால் தான் இனக்கலவரம் உருவாகும். அப்படி என்றால் சுவாமி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த விகாரை அமைக்கப்படுகின்ற போது ஏன் அந்த விகாராதிபதி இது ஒரு சட்டவிரோத விகாரை, இந்த இடத்திலே இந்த விகாரை கட்டப்படக்கூடாது என்கின்ற அழுத்தத்தை அவர் ஏன் அரசுக்கு கொடுக்கவில்லை? இதனுடைய பின்னணி அப்படி அது கூட நாங்கள் ஊகிக்கின்றோம். ராணுவத்தினுடைய முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா இதை செய்த பொழுது அந்த பிக்கு அதற்கு எதிராக குரல் எழுப்பி இருந்தால் சில நேரம் ஸ்ரீலங்கா அரசு அவரை காணாமல் ஆக்கி செய்திருக்கும், அல்லது அவருடைய வாழ்க்கையே இல்லாமல் செய்திருக்கும். பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் ஆயுத முனையிலே செய்யும் பொழுது உயிர் ஆபத்து இருக்கக்கூடிய சூழலிலே அது பௌத்த குருவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, ஊடகவியலாளர்களாக இருந்தால் என்ன, மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருந்தால் என்ன, இந்த மண்ணிலே நிறைய பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் கொலை செய்யப்படுகிறார்கள், விபத்து என்ற பேரிலே கொன்றளிக்கப்படுகிறார்கள், பலதும் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே அது அந்த விடயம் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த அரசு அதிகாரம் இதுக்கு பின்னணியில் இருப்பதுதான் பிரதான காரணம்.
அதனால்தான் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய அடிப்படை வேண்டுகோளை முன்வைக்கிறோம். வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும். இந்த ராணுவத்தால எல்லா பிரச்சனையுமே ராணுவம் வெளியேற வேண்டும். இவ்வளவு ராணுவம் இங்க தேவை இல்லை. எங்களுடைய உண்மையான வேண்டுகோள் 1983ஆம் ஆண்டு எந்த அளவு ராணுவம் இங்கு இருந்ததோ அந்த அளவு ராணுவம் இருந்தா காணும். அதை விட மேலதிகம் இருக்கிற அவ்வளவு ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே. ஆகவே இந்த ஒரு பின்னணியை வச்சு பார்க்கும் பொழுதுதான் அந்த விகாரைக்குரிய காணி ஏற்கனவே குறிக்கப்பட்டு ஒரு காணியாக இருக்கிறது. அதனால்தான் முன்னாள் ஆளுநர் ரெஜினோல்ட் கூரே அவர்கள் அடிக்கல் வைத்தது அந்த காணியிலே தான். அடிக்கல் வைத்த இது ஒரு அடாத்தாக ஒரு ராணுவ அதிகாரத்தை காட்டி கட்டப்பட்ட ஒரு சட்டவிரோத கட்டுமானம் தான் இந்த இப்பொழுது விகாரை என்று அழைக்கின்ற இந்த சட்டவிரோத கட்டுமானம். ஆகவே அதை அகற்றுவது என்பது இனக்கலவரத்துக்கோ இனவாதமோ மதவாதமோ அல்ல என்பதை எந்த சிந்திக்கக்கூடிய மனிதனும் புரிந்து கொள்வான். உங்களுக்கு நல்லா இறுக்கி அடிச்சு போட்டு வலி வேதனால துடிச்சு கொண்டிருக்கேக்க நீங்கள் திருப்பி அடிக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். அந்த வலி வேதனையை சொல்லி அழக்கூட உங்களால முடியலையேண்டா பிறகு என்ன ஜனநாயகம், என்ன அடிப்படை மனித உரிமை? அப்போ அடிச்சு நல்லா அடிச்சு உங்களுக்கு காயம் பயங்கரமா வலிக்குது, அப்ப நீங்க அளவும் கூடாது, துவக்க வச்சுக்கொண்டு அழுதா சுட்டு போடுவேன் என்று சொன்னால் இந்த உதாரணம் தான் இந்த தையிட்டி விகாரைக்கான உதாரணம். சரி, அதாவது சுவாமி, உங்களுக்கு தெரியும் இந்த தையிட்டி விகாரையினுடைய விகாராதிபதி அவர்கள் தன்னுடைய அந்த முகவாயிலே நின்று வேடிக்கை பார்த்ததை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுதும். ஆனால் அவர் ஏன் இந்த போராட்டக்காரர்களை தன்னுடைய பௌத்த விகாரை அமைக்கப்பட்டது நியாயமாக இருந்திருந்தால், அல்லது அவர் இந்த போராட்டக்காரர்களை சந்தித்து நியாயத்தன்மையை அல்லது இந்த போராட்டக்காரர்களுடைய உண்மையத்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா? எதற்காக அவர் இந்த போராட்டக்காரர்களை சந்திக்காமல் இருந்ததற்கான மர்மம் என்னவாக இருக்கும்? அவர் உண்மையிலேயே பௌத்த துறவியே அல்ல என்னுடைய பார்வையில. ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்வியிலே இருக்கக்கூடிய அடிப்படை விடயம் அவருக்கு அனைத்தும் தெரியும். தான் செய்வது தவறு. ஒரு இராணுவத்தினுடைய பல பிரயோகத்தின் ஊடாகத்தான் இந்த விகாரை கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிறது. தான் இங்கே வந்திருக்கிறேன், இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு தான் அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய போக்குவரத்து எல்லாம் கடற்படை, விமானப்படை, இராணுவம், போலீஸ் தான் அவர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடுல அனைத்தையும் செய்கிறார்கள். இந்த தையிட்டி மண்ணிலே பௌத்தர்கள் என்று யாருமே இல்லை. அப்ப பௌத்தர்கள் இல்லாத இடத்துல இருக்கு பௌத்த விகாரை. அந்த இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்கும் இராணுவ ஆதிக்கத்துக்கும் இந்த பௌத்த துறவி என்று அழைக்கப்படுபவர், அங்கிருக்கின்ற பௌத்த துறவி என்று அழைக்கப்படுபவரும் அதுக்கு தொடர்பட்டவராகத்தான் இருக்கிறார். எனக்கு சந்தேகம் இருக்கிறார், அவர் முன்னர் இராணுவத்தில் இருந்திருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறார். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஊடகவியலாளராக ஏதோ ஒரு இராணுவத்தோடு நெருங்கிய தொடர்பட்ட பின்னணி அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே இப்படியான ஒரு ஆக்கிரமிப்பாக அவர்கள் அந்த விஷயத்தை செய்யும் போது நிச்சயமாக எங்களோட அவர்கள் கதைக்க முன்வர மாட்டார்கள். தாங்கள் எது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்யக்கூடிய ஒரு அதிகார மையத்திலே தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துலதான் எங்களோட வேண்டுகோள், இந்த காணியில் இருந்து, அதாவது தனியாருக்கு சொந்தமான காணியிலிருந்து இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். நீங்க இந்த விகாரில் இருக்கிற அந்த தாது கோபுரம் அந்த விடயங்கள் இருக்குத்தானே, அவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த விகாரைக்கு இருக்கக்கூடிய காணி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விகாரின் பேரிலேயே அந்த காணி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காணியில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கிருந்து அகற்றி கொண்டு போய் அங்க அற்புதம் உங்களோட விகாரியை கட்டி நீங்கள் உங்களோட வழிபாடுகளை செய்யுங்கள். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் இப்போ சைவ சமயத்திலே கோவில் பாலஸ்தாபனம் என்று செய்வோம். கோவில் பழுதானா, கோவில்ல விக்கிரகங்கள் பிரதான முக்கியமான பொருட்களை நாங்க எடுத்து ஒரு இடத்தை தற்காலிகமா வச்சு கோவில புதுசா கட்டுறது. சில இடங்கள்ல யுத்தத்தால இடிக்கப்பட்ட இடங்கள்ல கோவில் வேறு இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இது சட்டவிரோதமா நடந்த குழந்தை பிள்ளைக்கும் தெரியுது. ஆகவே நீங்க அப்படிதான் எடுத்துக்கொண்டு அங்க செய்ய, அதாவது மாற்று காணி வழங்குவோம் என்ற எண்ணத்தை விட்டு மாற்று விகாரை. அப்ப நாங்கள் விகாரையை இல்லாம செய்ய சொல்லி நாங்க சொல்ல இல்ல. விகாரைக்கு இருக்கக்கூடிய காணியில நீ விகாரையை கட்டு, நான் அதுக்கு யாருமே தடை இல்லை. அதற்கு உதாரணமாக நாவற்குழியில விகாரை இருக்கிறது, சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் நாவற்குழி என்பதற்கு நான் பெற முதல் இன்னொரு விடயம் இருக்கிறது. ஆரியோளம் சந்தி, யாழ்ப்பாணத்திலே ஆரியோளம் சந்திலே ஸ்ரீநாக விகாரை இருக்கிறது, நயனாதீவிலே நாகவிகாரை இருக்கிறது. இவன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் கூட அந்த விகாரைகள் மீது எந்த சேதங்களுமே ஏற்படுத்தப்படவில்லை. அப்படி ஒரு புனிதத்தன்மையை தமிழக விடுதலை புலிகள் பேணினார்கள். நீங்கள் ஸ்ரீலங்கா அரசு இன்று ஒரு பயங்கரவாதத்தை தான் கட்டவிழ்த்து விட்டுகிறீர்கள்.
ஒரு அராஜகத்தை தான் கட்டவிழ்த்து விட்டுக்கிறீர்கள். இப்ப நாவற்குழி விகாரை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட அது கூட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு வரலாற்று ரீதியான தொடர்புகளோ தொல்லியல் சார்ந்த தொடர்புகளோ கிடையாத ஒரு இடத்திலே அரசகாணியிலே நீங்கள் விகாரை அமைத்து குடியேற்றங்கள் எல்லாத்தையும் அங்கே அமைத்து விட்டீர்கள். அதுவும் ஆக்கிரமிப்பு தான். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் நாவற்குழியை இழைத்தால் நாவற்குழி விகாரையும் அகற்றப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. நைனாதீவு நாகவிகாரை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆரியோளம் சந்தி நாகவிகாரை காலங்காலமாக இருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாவற்குழியிலே அமைக்கப்பட்டது அப்படி அல்ல. முன்னர் அங்கே ஒரு விகாரை இருந்து யுத்தத்திலே அழிக்கப்பட்டு திருப்பி கட்டப்பட்டது அல்ல. ஆகவே அந்த நாவற்குழியில விகாரை அமைக்கப்பட்டதும் அங்கே சிங்கள குடியேற்றங்கள் வருவதும் சிங்கள பாடசாலையை உருவாக்க ஏற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளும் எல்லாமே முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த நாவற்குழி விகாரை கூட அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கிறது. அதிலேதான் இந்த நாவற்குழி விகாரை அமைக்கப்படும் பொழுது தமிழ் கட்சி, ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சி, அமைச்சரை கொண்டிருக்கக்கூடிய கட்சி கடந்த காலம் அவர்கள் அதற்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கிறது என்றால், நேற்று போராட்டத்திலே வந்து பங்கெடுக்கிறார்கள் என்றால் இந்த ஞானம் முன்னரே அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். அந்த நேரம் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படி பௌத்தர்களே இல்லாத இடத்தில், இங்க தமிழ் மக்களே தங்களுக்கு சொந்த காணி இல்லாமல் துன்பரக்கூடிய இடத்துல அரச காணிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு விகார கட்டுமானம் தேவையில்லை. அதை மீறி என்னுடைய மாவட்டத்திலே நீங்கள் அந்த விகாரையை கட்டுவீர்களாக இருந்தால் நான் பதவியை துறக்கிறேன், அமைச்சு பதவியை துறக்கிறேன், எம்பி பதவியை துறக்கிறேன் என்று துறந்திருக்க வேண்டும். அதுதான் தமிழனுக்குரிய பெருமை, தமிழனுக்குரிய அழகு. ஆனா அது நடக்கவில்லை. ஆகவே அரசோடு இணைந்து இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் சிங்கள தேசிய கட்சிகளுடைய தமிழ் அங்கத்தவர்களும் இவற்றுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். இருந்தும் ஒரு அடிப்படை ரீதியிலே இப்பொழுது அவர்கள் வந்து இணைந்து இந்த போராட்டங்களிலே பங்கெடுப்பது என்பது உண்மையிலேயே தூய்மையாக இருந்தால், உள்ளூராட்சி தேர்தலுக்காகவோ பதவிக்காகவோ இல்லாமல் உண்மையான உணர்வோடு கொள்கை அடிப்படையில ஏற்றுக்கொண்டு நானும் ஒரு தமிழன் என்ற வகையிலே தமிழ் இனம் சார்ந்து அவர்கள் சிந்தித்து செயற்படுவார்களாக இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அதே நேரத்தில் சுவாமி, கடந்த காலங்களே நல்லாட்சி காலத்திலே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அல்லது இந்த விகாரைக்கான அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. அந்த நேரத்திலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான தங்களுடைய பாரிய எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் தானே, அல்லது நாடாளுமன்றத்திலே ஒரு பலமான சக்தியாக பேசியிருக்கலாம் தானே சுவாமி? ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்திலே இந்த உரத்த குரலை ஏன் எழுப்பவில்லை? ஆமாம், நிச்சயமாக தமிழ் கட்சிகள் ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து ஒரு பயங்கரவாதத்துக்கு துணை புரிந்தது போல தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட, குறிப்பாக நீங்கள் சொன்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்துல கூட ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்த விடயங்களை சிலது கண்டும் காணாமல் இருந்தார்கள். சில விடயங்களுக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அது மிகவும் பிழையான விஷயம். 2009க்கு பிறகு சம்பந்தன் ஐயாவுடைய தலைமைத்துவத்திலே நிறைய எங்களுடைய தமிழினத்துக்கு அழிவான எதிரான தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற விடயங்கள் நடந்திருக்கின்றன. சம்பந்தன் ஐயா அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழ் திரு சுமந்திரன் அவர்களும் இதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் சம்பந்தன் ஐயா இவ்வுலகை விட்டு நீத்திருக்கிறார். திரு சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய இந்த நீக்கம் தான் இப்பொழுது உண்மையான ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படக்கூடிய அரசியல் தலைமைகளையும் இந்த ஒற்றுமையையும் இப்பொழுது கொண்டு வருகிறது. ஆகவே கடந்த 15 வருடங்களிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பல்வேறுபட்ட தவறுகளை செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகளைத்தான் நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அதுல இப்பொழுது நாங்கள் ஒரு தமிழ் மகனாக, ஒரு தமிழ் தேசிய உணர்வாளனாக சிந்திக்கக்கூடியது என்னவென்றால், இனி எதிர்காலத்தை நாங்கள் எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்பது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆகவே அந்த எதிர்காலத்திலே கொள்கை அடிப்படையிலே தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற திம்பு கோட்பாட்டு அடிப்படை கொள்கை அடிப்படையிலே தமிழ் தேசியத்தை உண்மையாக நேசிக்கின்ற, விசுவாசிக்கின்ற அரசியல் தரப்புகளையே எங்களுடைய மக்கள் எல்லா தேர்தல்களிலும் தெரிவு செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கின்ற தமிழர்களையும் தமிழ் கட்சிகளையும்
அதே போல தமிழ் தேசிய ஒற்றுமையை, தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைக்க முயற்சிக்கின்ற தமிழ் பிரதிநிதிகளையும் முற்றுமுழுதாக ஓரங்கட்ட வேண்டும். எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தல்களாக இருக்கலாம், அல்லது அதை தொடர்ந்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல்களாக இருக்கலாம். எந்த தேர்தலாக இருந்தால் என்ன, எங்களுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக சிந்தித்து உண்மையான தமிழ் தேசிய உணர்வுள்ளவர் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக, ஒற்றுமைக்காக யார் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய ஒற்றுமையை, தமிழ் தேசிய எழுச்சியை கட்டியெழுப்ப முடியும். அதன் ஊடாகத்தான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க முடியும். இறுதியாக இந்த கேள்வியுடன் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் சுவாமி. உங்களுக்கு தெரியும், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தலைமை தாங்குகின்ற இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பலவிதமான கருத்துக்களை விதைத்து வருகிறார். குறிப்பாக இன மத சாதி பேதமற்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும், அதே அந்தந்த இனத்துக்கான மதங்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அதே நேரத்திலே அபிவிருத்தி அந்த பிரதேசங்கள் அடைய வேண்டும் என்கின்ற தோரணையிலே ஜனாதிபதி அவர்களுடைய கருத்து அமைந்ததை கூட எல்லோரும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக அண்மையிலே வல்வெட்டித்துறைக்கு வந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களை மக்கள் மத்தியிலே கூறியிருந்தார். அதே இந்த கடந்த கால அரசாங்கங்கள் தொடர்பாகவும், அந்த அரசாங்கங்கள் ஊழலான அரசாங்கம் என்கின்ற தோரிலே அந்த அரசாங்கங்களை கடுமையாக விமர்சித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக, கேட்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து ஏதாவது நன்மையான விஷயங்களை செய்யும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொல்லும் போது கேட்க மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. ஆனால் யதார்த்தம் என்று பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளிலே அல்லது தேர்தலுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளிலே இதுவரை எதையுமே நிறைவேற்றவில்லை. இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அங்கிருந்து இங்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையிட்டி விகாரைக்கு கூட ஒரு தீர்வை தர முடியாமல், கொடுக்க முடியாமல் சென்றிருக்கிறார். ஆகவே ஒரு தெளிவான தீர்வை அல்லது எது சரி என்ற ஒரு உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கின்றார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு நீதியமைச்சர் சொல்கிறார் அரசியல் கைதிகளே இல்லை என்று. ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் இவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் அரச பதவிகளில் இருப்பவர்களும் முன்னுக்கு பின் முரணான ஒவ்வொரு கூற்றுக்களை கூட சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தந்திரோபாயமோ தெரியவில்லை. ஆகவே எதுவும் செயலிலே நடந்தால்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இந்த அனுர அரசு கூட கடந்த கால அரசுகளைப் போல இன்னும் அதைவிட இன்னும் தமிழர்கள் விடயத்திலே மிகவும் ஒரு பின்னடைவை தரக்கூடிய செயற்பாடுகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள். இதுவரை அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காணி விடுவிப்பாக இருக்கலாம், இப்படியான பல விடயங்கள். ஆக்கிரமிப்பை கூட நாங்கள் நிறுத்துவோம், இனப்பரம்பலை மாற்றுகின்ற ஆக்கிரமிப்புகளை செய்ய மாட்டோம் என்று சொன்னதன் பிற்பாடு கூட காணி அளவீட்டு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன, நடைபெறுகின்றன. அதுல எந்த மாற்றமுமே வரவில்லை. ஆகவே யார் ஜனாதிபதியாக வந்தால் என்ன, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்திலே அனைவரும் ஒரே நிலைப்பாட்டைத்தான் எடுக்கிறார்கள். அதனால்தான் பொத்திரில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் ஏனைய பல அமைப்புகளோடும் பொதுமக்களோடும் இணைந்து, அரசியல் கட்சிகளோடும் இணைந்து நாங்கள் ஒரே குரலிலே தமிழர்களாக எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறோம். எங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு மீது எள்ளளவு நம்பிக்கை இல்லை, உள்ளக விசாரணையில் உள்ளக நீதியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம். சர்வதேசத்தை தான் நாங்கள் இந்த விடயத்திலே நீதி வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். சர்வதேசம் இந்த விடயங்களிலே இன்னும் கூடுதலாக தங்களுடைய அழுத்தங்களை ஸ்ரீலங்கா அரசுக்கு பிரயோகித்து, உதாரணமாக உலக வங்கி, ஆசிய வங்கி, ஐரோப்பிய யூனியன் போன்றவை எல்லாம் நிதியுதவிகளை செய்யும் பொழுது தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை வழங்கக்கூடிய விடயங்களுக்கெல்லாம் அழுத்தங்களை கொடுத்து நமக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக உடனடியாக வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையும், ஈழத்தமிழர்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வை பொறுத்தவரையிலே சர்வதேசத்தால் நடாத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான்
எங்களுடைய அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும். சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெரிவுகள் அதிலே உள்ளடக்கப்பட வேண்டும். குறிப்பாக சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தெரிவு உள்ளடக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கட்டும் தங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவிதி தேவை என்பதை எங்களுடைய மக்களே தீர்மானிக்கட்டும். இதுதான் அடிப்படை ஜனநாயகம் என்று கேட்டு நான் இந்த கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நிச்சயமாக, அதாவது இந்த நிகழ்ச்சியிலே சுவாமி அவர்கள் பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். குறிப்பாக தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். அதயத்திலே தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து பயணிக்க வேண்டும். அதயத்திலே தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான உரிமையை கொடுக்கும் என்பதை தமிழ் மக்கள் எள்ளளவும் நம்ப முடியாது என்கின்ற விடயத்தை உறுதியாக கூறியதுடன் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுவதோடு சர்வதேசம்தான் தமிழ் மக்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்கின்ற முக்கியமான கருத்தையும் வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக பல விடயங்களை யதார்த்தமாகவும் மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே தன்னுடைய பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சுவாமி. நன்றி மன்றா. நன்றி நேயர்களே.